நம்ம பார்க்க போகிறது வந்து 12ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்கிற நெடுநல் வாடை. இது வந்து மனப்பாட பகுதி. இந்த நெடுநல் வாடை யார் எழுதுறாருன்னா நக்கீரர் எழுதுறாரு. முதல்ல சங்க இலக்கியம்னா என்ன நம்ம பார்த்துக்குவோம். சங்க இலக்கியம்னா என்ன பார்க்கணும்னா 8 தொகையும் 10 பாட்டும் தான் சங்க இலக்கியம்னு சொல்கிறாங்க. அப்போ 8 தொகையும் 10 பாட்டும் தான் சங்க இலக்கியங்கள் என்பது நமக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் சங்க இலக்கியம்னா 8 தொகையும் 10 பாட்டும் தான் இல்லை, இது எல்லாமே தான் சங்க இலக்கியம்ட்டு நம்மளுக்கு சொல்கிறாங்க. அப்போ 8 தொகைனா என்ன அப்படின்னு பார்க்க போனால் 8 நூலும் சேர்ந்தது தான் 8 தொகைன்னு சொல்கிறாங்க. எதுன்னு பார்க்க போனால் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இது 8 நூலை தான் 8 தொகைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பழம்பெரும்பாடலே சங்க இலக்கியத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதிவு செஞ்சுருக்காங்க. அப்படி எது அந்த 8 நூல்னா பார்க்கணும்னா நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம்புறம் என இத்திரத்து 8 தொகைன்னு சொல்லப்படுகிறது. அப்போ அதெல்லாம் 8 தொகை நூல்களில் பட்டியலுக்குள்ள வருது. அப்போ 10 பாட்டுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் 10 பாட்டுக்குள்ள வருதுன்னா திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம். அந்த மலைபடுகடாவுக்கு இன்னொரு பேர் வந்து கூத்தராற்றுப்படைன்னு சொல்றாங்க. இப்போ இந்த 10 பாட்டு நூல்கள்ல இதுக்கும் ஒரு பழம்பெரும் பாடல் வந்து நம்மளுக்கு சங்க இலக்கியத்துல சொல்லப்படுது. முருகு பொருநாறு, 12 முல்லை, பெருகு வள, மதுரை காஞ்சி, மறுவினிய கோல, நெடுநல் வாடை, கொள் குறிஞ்சி, பட்டினப்பாலை, கடாத்தோடும் 10 இந்த பாட்டு மூலமாகவே ஒரு 10 நூல்களை வந்து என்ன பண்றாங்கன்னா பட்டியலிட்டு சொல்கிறது. இப்போ இந்த 10 பாட்டு நூல்கள்ல நமக்கு பாடப்பகுதியா எது இருக்குதுன்னா நெடுநல் வாடை. இந்த நெடுநல் வாடை எழுதியவர் யாருன்னா நக்கீரர். இந்த நக்கீரர் என்பவர் யார் மீது பாட்டுடைய தலைவனாக கொண்டு எழுதுறாருன்னா நம்மளுக்கு பாடப்பகுதியிலே இருக்குது. தலையானங்கானத்து செருவென்ற பாண்டி நெடுஞ்செழியனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு என்ன பண்ணியிருக்காருன்னா பாடியிருக்கிறார். அப்போ ஏன் ஒரு புலவனானவன் ஒரு அரசனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்படுகிறதுன்னு பார்க்க போனா புலவனுக்கு தேவையான நிதிகள் எல்லாம் யார் வழங்குவான்னா அரசன் தான் வழங்குவான். இப்போ அரசனையை புகழ்ந்து பாடினால்தான் புலவனுக்கு என்ன கிடைக்கும்? பரிசு கிடைக்கும். அவனுக்கிட்ட செல்வங்கள் தரப்படும். அவன் ஒரு மன்னனை பத்தி புகழ்ந்து பாடினா கண்டிப்பா யாருக்கு பரிசுக்குன்னா புலவனுக்கு பரிசு கிடைக்கும். அது போல தலையானங்கணத்து பாண்டி நெடுஞ்செழியனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு நக்கீரர் என்ன பண்றாருன்னா இந்த நெடுநல் வாடையை வந்து என்ன பண்றாருன்னா பாடப்படுகிறாரு. இப்போ இந்த முதல்ல தலையானங்கணத்து நெடுஞ்செழியன் என்பவர் யாரு, அவரை பத்தி நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். இந்த தலையானங்கணத்து செல்வென்ற பாண்டி நெடுஞ்செழியன் யாருன்னா ஆலங்கானம் என்ற ஒரு பகுதி. அது வந்து இன்னைக்கு எங்க இருக்குன்னா திருவாரூர் மாவட்டத்துல வந்து இருக்கிறது. அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா இந்த மன்னன் வந்து தலையானங்கணத்து பாண்டி நெடுஞ்செழியன் என்ன பண்றாருன்னா போர் தொடுக்கிறாரு. எப்போ போர் தொடுக்கிறாருன்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை பிறந்ததுன்னா அரசர் குலத்தை சார்ந்த குழந்தைகள் பிறந்ததுன்னா இந்த 5 தாலி அணிவிக்கின்ற ஒரு மரபு பழக்க வழக்கமானது அன்றைய சங்க இலக்கியங்கள்ல நம்மளுக்கு இருந்திருக்கின்ற செய்தி வந்து இந்த பட்டினப்பாலை வந்து சொல்லப்படுகிறது. அப்போ அந்த 5 தாலி என்பது குழந்தை பிறந்து ஒரு 31 நாளுக்குள்ள அந்த 5 தாலி வந்து காலில் அணியப்படுவார்கள். அந்த 31 நாள் என்பது ஒரு மாதம் கரெக்டாக பார்க்க போனோம். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா வீரக்கழல் வந்து காலில் அணியப்படுவாங்க. அதை கழட்டிட்டு இப்போ 5 தாலி எதுக்காக அணியப்படுகிறாங்கன்னு பார்க்கணும்னா குழந்தை வந்து கடவுள் வந்து பத்திரமா பாதுகாக்கணும் என்ற ஒரு நம்பிக்கைக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 5 தாலி வந்து அணியப்படுகின்றன என்பதை நமக்கு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த 5 தாலியே கழட்டாம என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பாண்டி நெடுஞ்செழியனானவர் என்ன பண்ணியிருக்காருன்னா போர் செஞ்சார் என்ற செய்தியை வந்து நமக்கு சங்க இலக்கியம் சொல்லுது. அப்போ எத்தனை பேர்கிட்ட போர் செஞ்சார் பார்க்க போனா கிட்டத்தட்ட அவர் 7 பேர்கிட்ட என்ன பண்ணியிருக்காருன்னா போர் செஞ்சிருக்கிறார் என்ற செய்தியை வந்து நமக்கு என்ன பண்ணுன்னா சங்க இலக்கியமானது சொல்லப்படுது. யாருக்கிட்டலாம் போர் வந்து செஞ்சிருக்காருன்னு பார்த்தா சோழன் பெருநற்பிள்ளி, சேரன் மாந்தியரன் ஜெயரல் இரும்பொறை, அடுத்து கொங்கு நாட்டு அரசன் திதியன், இவர்கிட்டலாம் போர் செஞ்சிருக்கிறார். அப்புறம் 4 குறுநில மன்னர்கிட்ட என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் போர் செஞ்சிருக்காரு. யாருன்னா எழினி, எருமையூரன், பொருணன், இருங்கோவல், இவங்க கிட்டலாம் என்ன பண்ணிருக்காரு போர் செஞ்சு கிட்டத்தட்ட 7 பேர்கிட்ட போர் செஞ்சு என்ன பண்ணிருக்காருன்னா அவங்க புறமுதுக ஓட வச்சிருக்காருன்ற செய்தி நமக்கு வந்து இந்த நெடுநல் வாடை வந்து என்ன பண்ணா பதிவு செய்வதாகவே இருக்கிறது. அப்போ இவர் இந்த பாண்டி நெடுஞ்செழியன் என்பவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா ஒரு வீரமிக்க அரசனாகவே என்ன பண்ணியிருக்காருன்னா இருக்கிறார் என்ற செய்தி நமக்கு புலப்படுது. இவருடைய ஆட்சி காலத்துல நீர்நிலைகள் என்ன பண்ணியிருக்காருன்னா பெருக்கி இருக்கிறார் என்ற ஒரு செய்தி சொல்கிறது. இப்ப காவுதி என்ற ஒரு பட்டத்தை வந்து
இந்த பாண்டி நெடுஞ்செழியன் காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, வழங்கியிருக்காரு. யாருக்கு வழங்கியிருக்காருன்னு பார்க்க போனால் உழவுத்தோடு சிறந்து விளங்கியவர்களுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா வழங்கியிருக்கிற செய்தி நமக்கு புள்ளப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் என்ன பண்றாருன்னா தாமரை என்ற ஒரு விருதையும் வழங்கியிருக்காரு. இந்த தாமரை என்ற விருது இன்னைக்கு பத்மபூஷன், பத்மஸ்ரீ என்ற ஒரு விருது இன்னைக்கு அதுக்கு நிகராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அப்போ அவருடைய காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, இப்படிப்பட்ட விருதுகள்லாம் வழங்கியிருக்கிறார் என்ற செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. இவர் ஒரு அரசர் மாத்திரம் இல்லாமல் ஒரு புலவராகவும் இருந்திருக்கிறார் என்ற செய்தியை நமக்கு புறநானூறு மூலமாக தெரிகிறது. புறநானூறுல 72வது பாடலை இவர் பாண்டி நெடுஞ்செழியன் பாடப்பட்ட ஒரு பாடலாகவே தான் நமக்கு சங்க இலக்கியமானது சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம எதை பார்க்க போறோம்னா நெடுநல்வாடையை பற்றி பார்க்க போறோம். இப்போ இது வரைக்கும் புலவரை பற்றி நம்ம அதை பாட்டுடைய தலைவனை பற்றி தான் நம்ம பார்த்தோம். அடுத்து யாரை பற்றி பார்க்க போறோம்னா புலவரை பற்றி பார்க்க போறோம். புலவர் யாருன்னா நக்கீரர். இந்த நக்கீரர் யாருன்னு பார்த்தோன்னா மதுரை கணக்காயனாருடைய மகனார் தான் யாருன்னா நக்கீரர். இப்போ நிறைய நக்கீரர்களை சங்க இலக்கியத்தில் இருந்திருக்காரு என்ற செய்தி நமக்கு சொல்லப்படுது. திருமுருக ஆற்றுப்படையை பாடிய நக்கீரர் வேற, நெடுநல்வாடை பாடப்பட்ட நக்கீரர் வேற என்று நிறைய ஆய்வாளர்கள் என்ன பண்றாங்கன்னா நமக்கு சொல்லப்படுவதாகவே இருக்கிறது. இப்போ பாடல் பகுதிக்குள்ள போவோம். இப்போ நெடுநல்வாடை, இந்த நெடுநல்வாடையில மொத்தம் எத்தனை பாடல் அடிகள் இருக்குதுன்னா 188 பாடல் அடிகளை கொண்டு என்ன பண்ணீங்கன்னா அமைந்துள்ளதாக நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த நெடுநல்வாடை என்பது ஆசிரியப்பாவை கொண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாடப்பட்ட ஒரு சங்க இலக்கியமாக இருக்கிறது. இந்த நெடுநல்வாடை அகமும் புறமும் கலந்த ஒரு நூலாகவே என்ன பண்ணுன்னா இருக்கிறது நமக்கு. அப்போ அகமும் புறமும் கலந்த ஒரு இலக்கியம் எது என்றால் இந்த நெடுநல்வாடை தான். எதுக்கு இது அகமும் புறமும் கலந்த நூல் என்பதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த நெடுநல்வாடையை நம்ம பிரிச்சோம்னா என்ன வரும்னு பார்த்தோம்னா நெடுமை கூட்டல் நல் கூட்டல் வாடை தான் எதுனா இந்த நெடுநல் வாடை. அப்போ இந்த நெடுநல் வாடையை பிரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இது நெடுமை கூட்டல் நல் கூட்டல் வாடை என்பது நெடுநல் வாடை. தலைவனானவன் தலைவி விட்டு பிரிஞ்சு போகும்போது அவனுக்கு என்னவா இருக்குன்னா நெடுமை துன்பத்தை தருகின்ற வாடையாகுது. வாடைனா வாடை காற்று. அப்ப துன்பத்தை தருகின்ற வாடையாக இருக்குது. தலைவனானவன் தலை விட்டு பிரிஞ்சு போகும்போது அவன் துன்பத்தை தருகின்ற காற்றாக இருக்கிறது. இது அகத்தை பற்றி சொல்கிறது. அப்ப புறத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னா போர்க்களத்திலே மன்னனானவன் வெற்றி பெற்ற பிறகு மன்னன் அவனோடு இருக்கிற வீரர்கள்லாம் இருக்கும் பொழுது அவனுக்கு என்னவா இருக்குதுன்னா இது நல்வாடையாக, இது வெற்றி பெற்றுட்டான் அப்படின்னும் போது அவனுக்கு நல்ல வாடையாக, ஒரு மகிழ்ச்சியான வாடையாகவே என்ன பண்ணுன்னா இந்த நெடுநல் வாடை நமக்கு சொல்லப்படுவதாகவே இருக்கிறது. அப்போ இந்த நெடுநல் வாடை என்பது யாரை பற்றி சொல்லப்படுகிறது, எந்த மக்களை பற்றி சொல்லப்படுகிறதுனா முல்லை நிலத்து மக்களை பதிவு செய்வதாகவே இருக்குது. இப்போ நெடுநல் வாடை யாரை பற்றி சொல்லுன்னா முல்லை நிலத்து மக்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலாகவே இந்த பாடலானது நமக்கு என்ன பண்ணிருக்குன்னா அமைஞ்சிருக்குது. அப்போ நம்ம பாடப்பகுதிக்குள்ள போவோம். முல்லை நிலம் என்பது என்ன பகுதி அப்படின்னு பார்க்க போனா காடு சார்ந்த பகுதி. அப்போ காடு சார்ந்த பகுதி என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ முல்லை நிலத்து மக்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்த்தல், தீவன் எடுத்தல், கிழங்கு அகழ்த்தல், இப்படிப்பட்ட தொழில் தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா செய்வாங்க. நம்ம பாடத்துக்குள்ள போவோம். நெடுநல் வாடை யார் எழுதுறாருன்னா நக்கீரர். ஐப்பசி அடைமழை, கார்த்திகை கனமழை என்பது சொல்லவடை. ஐப்பசியிலே மழை, கார்த்திகை கனமழை என்பது சொல்லவடை. சொல்லவடை என்னன்னா பழமொழி. அப்போ ஓர் ஆண்டை என்ன பண்றாங்கன்னா 6 பருவங்களாக தமிழர்கள் என்ன பண்ணிருக்காங்க வகுத்திருக்கிறாங்க என்று சொல்றாங்க. அப்ப 6 பருவங்கள் எதுன்னு பார்க்க போனா இளவேனில், முதுவேனில், கார்காலம், கூதிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் என்று என்ன பண்றாங்கன்னா இந்த 6 வகையாக நம்மளுக்கு வகைப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப ஐப்பசி கார்த்திகை என்பதுதான் இந்த கூதிர்காலங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்ப பருவங்கள் மாற மாற உயிரினங்களுடைய இயல்பு வாழ்க்கை என்ன பண்ணுன்னா மாற்றம் அடைகிறது. அப்ப முல்லை நில மக்களானவர்கள் பறவைகள், விலங்குகள் இவற்றுடைய வாழ்க்கையில மழையும் குளிரும் ஏற்படுகின்ற ஒரு மாற்றத்தை தான் இந்த நெடுநல் வாடை என்பது நமக்கு என்ன பண்ணா பதிவு செய்வதாகவே நமக்கு இருக்கிறது. இப்ப பாடப்பகுதிக்குள்ள நம்ம போறோம். முல்லை நிலத்துல வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்புகளை பதிவு செய்வதாகவே இந்த பாடலானது நமக்கு என்ன பண்ணிருக்குன்னா அமைந்திருக்குது. எது பாடலை பார்க்கலாம். இப்போ நம்ம இப்போ வையகம் பணிப்ப வள நேர்வு வளைய பொய்யாவானம் புது பயல் பொழிந்தன ஆர்களி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடைய நிறை வேறு புலம் பரப்பி புலம்பெயர் புலம்போடு கலங்கி கோடல் நீடிதழ்கண்ணி நீரலைகளவா மெய்கோள் பெருமணி நல்லிய பலருடன் கைகோள் கொல்லியர் கவிழ் புடைவு நடுங்க
மாமேயல் மரப்ப மந்தி கூற பறவை படிவன வீழ கறவை கன்றுகோள் ஒளிய கடிய வீசி குன்று குளிர் பண்ண கூதிர்ப்பானால். இது என்ன பாவகைனா நீர் இசை ஆசிரியப்பா. இப்போ இந்த பாட்டை திணையும் துறையும் புரிந்துவது. திணைனா என்ன அப்படின்னு பார்க்க போனா இதுக்கு என்ன திணை பார்க்கும்போது வாகை திணை. நம்ம புறப்பொருளை படிச்சிருப்போம் 10ஆம் வகுப்புல. புறப்பொருள் வெண்பாமாலையில என்ன பண்ணுவா 12 வகையான திணைகளை நம்மளுக்கு பட்டியலிட்டு சொல்லியிருப்பாரு. அப்போ அதுல வாகை திணை அப்படின்னா என்னன்னா, வெற்றி பெற்ற அரசனானவன் அவனோடு இருக்கிற வீரர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அந்த வாகை பூவை சூடி கொண்டு தலையில ஒரு மகிழ்ச்சி பண்ணுவதுதான் எதுனா வாகை திணைன்னு சொல்றான். இந்த கூதிர் பாசறை அப்படின்னா என்னன்னா, போர்க்களத்திலே அரசனானவன் அவர்களுடைய வீரர்களை தங்குகின்ற இடம் தான் எதுனா இந்த கூதிர் பாசறைன்னு சொல்றான். இப்ப டெல்லியில போய் பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தான் தங்கிய பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாசறையுடைய வடிவமைப்பில் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கட்டமைச்சிருக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ அவருடைய பாசறையில போய் பார்த்தீங்கன்னா, இப்போ குளிர்காலத்துக்கு அது வெப்பத்தன்மை கொடுக்கின்ற பாசறை போல அமைச்சு வச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெயில் காலகட்டத்தில் குளிரூட்டப்பட்ட பகுதி போல பாசறையானது அமைக்கப்பட்டிருக்காங்க என்ற செய்தியும் நம்மளுக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ பாடல் நம்ம பார்த்தோம். பாடலுடைய பொருளை பார்க்க போறோம். வையகம் பணிப்ப. வையகம்னா எதுனா உலகம். பணிப்ப குளிரும்படியாக. வளநேர்வு வளையா வலதுபுறமாக இருக்கின்ற வானமானது இப்போ வளையுது. பொய்யாவானம் புதுப்பயல் பொழிந்தன. பொய்யாவானம் பொழியாம இருந்த வானமானது இப்ப புதுமையான மழை என்ன பண்ணா பொழிகிறது. அப்ப புதுப்பெயல் என்ன இலக்கண குறிப்பு? பண்புத்தொகை. எப்படி பண்புத்தொகை? புதுமை கூட்டல் பெயல், மை விகுதி வருது இறுதியா, அதனால என்னது அது பண்புத்தொகை. ஆறுகளி முனைய கொடுங்கோல் கோவிலர். ஆறுகளி அப்படின்னா என்னன்னா வெள்ளம். அந்த வெள்ளத்தை உடையானது என்ன பண்ணா புதுசா மழையே பொழியாத இடத்துல மிகுதியான மழையானது பொழிது. அது எப்படி இருக்குது அந்த இடம் பார்க்கும்பொழுது ஆறுகளி கடல் போல நம்மளுக்கு என்ன பண்ணா காட்சி அளிக்குதுன்னு சொல்றாங்க. முனைய கொடுங்கோல் கோவலர். கோவலர்னா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கொடுங்கோல் கோவலர். கொடுங்கோல் அப்படின்னா வளைந்த கோலை வைத்திருப்பவர்கள். இப்போ வளைந்த கோல் யார் வச்சிருப்பாங்க? ஆடு மாடு மேய்ப்பவர்கள் தான். அந்த தொடர்டு ஒரு வடிவத்தில் இருக்கும் பாருங்க, இப்படி வளைந்த கோலை வைத்திருப்பவர்கள். அந்த வளைந்த கோலை வைத்திருப்பவர்கள் யாருன்னா ஆடு மாடு மேய்க்கின்ற ஆணிரை மேய்க்கின்ற ஒரு கோவலர்கள். அவர்களாம் யாரு எந்த நிலத்தில் இருப்பாங்கன்னா முல்லை நிலத்தில் தான் இருப்பார்கள். அப்போ அதை தான் கொடுங்கோல் கோவலர், வளைந்த கோலை வச்சுக்கின்ற கோவலர். கோவலர்னா யாருன்னா ஆடு மாடு மேய்க்கின்றவர்களை சொல்கிறார்கள். ஏருடைய இணைநிற வேறு புலம் பரப்பி. இப்போ ஆடு மாடு மேய்க்கிற தினமும் மேய்க்கிற இடத்துல நிறைய மழை பொழிஞ்சிச்சு. அது எப்படி இருக்குன்னா கடல் போல நம்மளுக்கு என்ன பண்ணா காட்சி அளிக்குது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஏருடை இணைநிறை வேறு புலம் பரப்பி. ஏருடை அப்படின்னா காலை பலவிதமான ஆடு மாடுகளை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா வேறொரு இடத்துக்கு என்ன பண்றாங்கன்னா புலம் பெயர்ந்து செய்யறாங்க. இந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறாங்க, அதுதான் புலம் பெயர்ந்து. புலம்பெயர் புலம்போடு கலங்கி கோடன். அவர்கள் என்ன பண்ணாங்க, வேற இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறாங்க. எப்படி போறாங்க? புலம்பிக்கிட்டே போறாங்க. புலம்பெயர் புலம்போடு கலங்கி கோடல். அப்ப புலம்பிக்கிட்டே என்ன பண்றாங்கன்னா போறாங்க. அது இங்க பதிவு செய்யறாங்க. நீடிதழ் கண்ணி நீரலை கலைவா. அங்க இருக்கிற கோவிலர்கள்லாம் சூடிந்த அந்த நீண்ட இதழ்களை கண்ணி அப்படின்னா ரெண்டு பூவா வச்சு தொடுக்கின்ற ஒரு அமைப்பு தான் கண்ணின்னு சொல்லுவாங்க. பூ கட்டுறாங்களா அந்த அமைப்பை தான் சொல்றாங்க. நீண்ட இதழுடைய கண்ணியானது என்ன பண்ணா அந்த பூக்கெல்லாம் சூடிந்தாங்க, அதெல்லாம் கசங்கி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம அங்க பெய்ந்த மழையானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா மெய்கொள் பெரும்பனி. மெய்னா உடல். அந்த உடலானது குளிரும்படியாக. பெரும்பனி, பெரும்னா மிகுதியான பனி குளிரும்படியாக என்ன பண்ண இருக்குது. நலிய பலருடன். அந்த குளிரால அங்க முல்லை நிலத்தில் இருந்த மக்களான தாங்கவே முடியாத அளவுக்கு அங்க குளிரானது இருக்கிறது மழை பொழிந்த பிறகு. கைகொள் கொள்ளிய கவுள் புடைவு நடுங்க. கைகொள், அந்த கையெல்லாம் அப்படியே இருக்கின்ற போல ஒரு குளிரால நடுக்கத்தை உருவாக்கிறது. கொல்லியர், அவர்கள் என்ன பண்ண குளிரை தாங்க முடியாமல் கொல்லியர் நெருப்பு கிட்ட என்ன பண்றாங்கன்னா போய் சூடு ஏத்துறாங்க. கொல்லியர் கவுள் புடைவு நடுங்க. கவிழ்னா கண்ணமே புடைக்கின்ற அமைப்புல என்ன பண்ணா நடுக்கத்தை உருவாக்குது. நடுக்கம், இந்த கன்னங்கள்லாம் இருக்குங்களாகும், பற்கள்லாம் ஒன்றோடு ஒன்று குளிரும்படியாக ஒரு சத்தத்தை எழுப்புகிற போல அவர்களுக்கு என்ன பண்ண குளிர்வுக்குது. மாமேயல் மரப்ப மந்தி கூற. மா என்ற விலங்குகள்லாம் மேய்ச்சலை மறைக்கின்றது. மந்தி என்ன பண்றது? மந்தினா குரங்கு. இந்த குரங்கு நம்ம என்ன பண்ணோம் மரத்துல இருக்குது, அதெல்லாம் கூனி குறுகி என்ன பண்ணா இருக்கிறது என்பதை பதிவு செய்கிறார்கள். பறவை படிவனை வீழ கறவை. பறவைகள் எல்லாம் மரத்துல இருந்து பொண்ணு புத்த என்ன பண்ணா கீழே விழுது. கறவைனா பசுனம், பாலை கறப்பது. அப்ப கறவை நம்ம என்ன பண்ணுது, கன்றுகோள் ஒளிய கடிய வீசி. பாலை குடிக்க வருகின்ற கன்றுகள் என்ன பண்ணுதுன்னா காலால தட்டி விடுகிறது. அந்த பசினக்கள்லாம் சொல்றாங்க. கன்றுகோள் ஒளிய கடிய வீசி. குன்று குளிர் பண்ண கூதிர்ப்பானால். குன்றுனான் எது அப்படின்னு பார்க்க போனா மலை. குன்றுனான் எதுனா மலை. இப்போ மலையை குறிக்கின்ற பெயர்கள் தமிழ்ல அதிகமா இருக்குது. வெறுப்பு, ஓங்கல், சிலம்பு, வரை,
இதெல்லாம் மலையை குறிக்கின்ற சொற்களாகவே நம்மளுக்கு இருக்குது. அப்போ குன்று மலை அங்க என்ன பண்ற, குன்றை சுத்தி என்ன பண்ணுங்கன்னா மலை, நிறைய மலைகளானது பொழிஞ்சிருக்குது. குளிர் பண்ண கூதிர் பண்ணல், குளிர் அண்ணன், இது பாவை பிரிச்சோம்னா இப்பு குட்டல் அண்ணன். அப்ப அண்ணன் என்பது என்னது அப்படின்னு பார்க்க போனா ஓம உருபு. தமிழ் தொல்காப்பியத்திலும் கிட்டத்தட்ட 36 வகையான ஓம உருபுகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓம உருபுகள் எது எது? போல, புறைய, ஒப்ப, மான, கடும்ப, இயம்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன மற்றும் பிறன்ட்டு நன்னூலாரம் சொல்றாரு. அப்ப தொல்காப்பியத்தில் 36 வகையான ஓம உருபுகளும் இருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இதுல ஒன்வேர்ட்ல கேட்பாங்க, இலக்கண குறிப்பு தரக அன்ன என்பது ஓம உருபு என்பது இங்க என்ன பண்றாங்கன்னா சொல்லப்படுகிறது. அப்படி என்ன பண்றாங்கன்னா இப்படிப்பட்ட குளிரும்படியாக அங்க மழையை பெறுகிறது. அப்போ முள்ளிநிலம் என்பது எப்படி இருக்குது? ஒரு வெள்ளம் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. கோளர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த மேய்ச்சலி மாடுகளை இன்னொரு இடத்துக்கு ஓட்டிக்கிட்டு போறாங்க. அதை தான் இங்க என்ன பண்றாரு நக்கீரர் பதிவு செய்கிறார். அப்ப 4000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன பண்றாருன்னா மழையை பற்றி இந்த நெடுநல் வாடை நம்மளுக்கு பதிவு செய்யப்படுவதாக இருக்கிறது. இந்த நெடுநல் வாடை எப்ப தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 2ஆம் நூற்றாண்டுல தான் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு தோன்றியது என்று சங்க இலக்கியங்களானது சொல்லப்படுகிறது. பாடல் அவ்வளவுதான். பாடல் பொருள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த பாடத்துக்குள்ள என்னென்ன மதிப்பெண் வரும்னு பார்த்தோம்னா 2 ஒன்வேர்டு வரும், 1 4 மதிப்பெண் வினா வரும், ஒரு 6 மதிப்பெண் வரும். மொத்தம் 10 மதிப்பெண் இந்த நெடுநல்வாடிலிருந்து நமக்கு வினாக்கள் இருக்கிறது. அவ்வளவுதான். இப்போ நம்ம ஒரு முறை மனப்பாட பகுதி மட்டும் பார்க்கணும். நான் பாட்டு முழுமையா உங்களுக்கு பாடல் வடிவத்திலேயே உங்களுக்கு பாடி கற்றேன். இது இந்த 4 லைன் மட்டும்தான் உங்களுக்கு இப்போ பாடப்பகுதியா இருக்கிறது. நான் முழுவதும் உங்களுக்கு பாடல் முதல் இது 4 பகுதியும் 4 லைனும் உங்களுக்கு வாசித்து கட்டுறேன். அடுத்து மீதி எல்லா பாட்டும் உங்களுக்கு வாசித்து கட்டுறேன். மாமேயல் மரப்ப மந்தி கூற, பறவை படிவன வீழ கறவை, கன்றுகள் ஒளிய கடியை வீசி, குன்று குளிர் பண்ண கூதிர் பானால். பாவம் எதுனா நேரிசை ஆசிரியர். இப்ப நம்ம பாடலே பார்க்கலாம். ஒரு முறை வாசிக்கிறேன். வையகம் பணிப்ப வள நேர்பு வளையா, பொய்யாவானம் புதுப்பயல் பொழிந்தன, ஆறுகளி முனைய கொடுங்கோள் கோவலர், ஏருட இணைநிறை வேறு புல பரப்பி, புலம்பெயர் புலம்போடு கலங்கி கோடல், நீடிதழ் கண்ணின் நீர் அலை களவாம், மெய்கோள் பெரும்பணி நலிய பலருடன், கைகோள் கொள்ளியர் கவிழ் புடைவு நடுங்க, மாமேயல் மரப்ப மந்தி கூற, பறவை படிவன வீழக்கறவை, கன்றுகள் ஒளிய கடிய வீசி, குன்று குளிர் பண்ண கூதிர் பானால். யாருதுன்னா நக்கீரர். அவ்வளவுதான். நன்றி.